பாவனா, அத்தை இது வர. சரிம்மா. என்னாச்சு? பாலா, நீ சாப்பிட. டேய் கேசவா, ஒரு நிமிஷம். டேய் நில்லுடா, நில்லு. கேரியர் எடுத்துக்காம கிளம்பிட்டியே, நில்லுடா. இந்த என்னாச்சுமா? சொல்லுமா, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்ல அத்தை. பைத்தியம், எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. எனக்கு தெரியுமா, அம்மாவை பார்த்து நாளாச்சுலம்மா. அதாம்மா நீ இப்படி இருக்க. 4 நாளைக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, எல்லாம் சரியா போயிடும். பாலா, என்னம்மா ஆச்சு? அழாத, அழாதம்மா. இங்க பாரு, நீ அழக்கூடாது. என்னம்மா நீ எதையுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படிமா தெரிய வரும் சொல்லு. அழாத. அதனாலதான் நம்ம கூட யாராச்சும் இருந்தா இப்படி தனியா இருக்க தேவையில்ல. ஆரம்பிச்சிட்டியா? முதல்ல இப்படி எல்லாம் பேசுறத நிப்பாட்டு. தினமும் இதே டாபிக்க கொண்டு வர. கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டியா? நானும் உன்ன மாதிரி கரியர்ல செட்டில் ஆக வேண்டாமா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட செட்டில் ஆகலாம். அப்படி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பொறுக்கலாம்னா என்ன பண்றது? எனக்கு குழந்தைங்களே வேணாம். எனக்கு இதுதான் நல்லா இருக்கு. என்னங்க இது? ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அழறீங்க. என்னங்க என்ன கொஞ்சம் பாருங்க. என்ன பாருங்க. எனக்கு உங்களதான்.
நம்ம கிராமத்துல இப்ப சைக்கிள் போட்டி ஆரம்பிக்க போகுது. இதுல ஜெயிச்சவங்களுக்கு நம்ம எம்எல்ஏ தலைமையில 10,000 பரிசளிக்கப்படும். எல்லாரும் ரெடியா? 1 2 3 ஸ்டார்ட். ஊர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பெண்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த திருவிழா சார்பா வரப்போற எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். இந்த சாம்பையாவை மீறி நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டா ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிக்குவீங்க. நீங்க எல்லாரும் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடக்க போற எலெக்ஷன்ல உங்க ஓட்டெல்லாம் கண்டிப்பா எனக்கு தான் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெங்கண்ணா இருக்கிற வரைக்கும் நடக்காதுண்ணே. நீ வாய மூடுறா. அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவானே, நீங்க நம்பாதீங்கண்ணே. டேய் கொஞ்சம் பொறுங்கடா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்பா அப்பா, இந்த தடவையும் என்னதான் ஜெயிக்க வைக்கணும். ஏய் சாம்பையா, நம்ம அண்ணன் வந்துட்டாருடி. இனிமே எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. பாத்தீங்களாடா, கெடுக்கிறதுக்குன்னே இவன் வந்துட்டான்டா. அண்ணே வணக்கம். குடு குடு குடு. ஏய், போன தடவை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஏமாத்தி நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்ட. ஆனா இந்த தடவை உன்னை ஜெயிக்க விட மாட்டேன்டா. வெங்கண்ணா, நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அண்ணா என்னண்ணா வெங்கண்ணா எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பொறுமையா இருங்க சார், நீங்க பொறுமையா இருங்க. என்ன எங்க அண்ணன் அமைதியா இருங்க. சும்மா வானே, நம்ம போயிரலாம். ஓடா. அண்ணா விடுங்க. என்ன விடுங்கடா சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார், சொல்றது கேளுங்க. சைக்கிள் போட்டியில ஜெயிச்சிட்டா மட்டும் இந்த எம்எல்ஏவே எதுக்குற பெரிய ஆளாயிட்டியாடா நீ? நான் உன்னை விட மாட்டேன்டா. இந்த கூடத்துல உன்னை வாழ விட மாட்டேன்டா. போலாம். எல்லாம் பாக்குறேன், வாங்கண்ணா. ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு இப்படி பேசிட்டு இருப்பான். கொலைக்கிற நாய்,
கடிக்காதடா. ஏய் அண்ணா, உன்னை கேளு. நீயா நானும் பாத்துக்கலாம்டா. வாடா பாக்கலாம். அப்புறம் ஏய், ரங்கா, பாத்துக்கலாம். வாடா பாத்துக்கலாம். வேண்டாம் சார். வாணே போலாம். சார் வேணாம் சார், கோவப்படாதீங்க சார். ஏய் நீ போப்பா. அண்ணா சார் வாணண்ணா நீங்க போங்க சார். அவன் ஒரு ஆளு என்ன தகராறு பண்ணிக்கிட்டு. நான் ஒரு குழந்தைக்கு தாயாகணும். மலை போல நான் உன்னதான் நம்பியிருக்கேன். எனக்கு நீதான் அருள் புரியணும். நான் அம்மாவாகணும். மலை போல நான் உன்னதான் நம்பியிருக்கேன். இந்த வயசுல உனக்கு எதுக்கு குழந்தை? நீயே பிரச்சனைக்குள்ள விழ பாக்குறியா? இந்த உப்பலம்மாவோட சாராயத்தை வேண்டான்னு சொல்ற ஆம்பளை இந்த ஊர்ல எவனாச்சும் இருக்கானா? உப்பலாமா என்ன? சாராயத்தை விட ம், ஒன்னு பார்த்தா தான் கிக்கா இருக்கு. சரி சரி, இந்த சாராயத்தோட அப்படியே நிறுத்திக்கோ. நினப்பு உள்ளுக்குள்ள உட்காந்து பேசுதடி. என்னடி தலையில பூக்கூடைய வச்சுட்டு பூக்கிறியா என்ன? என்ன சொல்லிட்டேன் கோபுரா ஒன்று ரெண்டு பாரம்பரிக்க ஏயா என்ன பார்த்து என்ன சொன்ன? நான் பூ வைக்கிறவளா? உன்ன உன்ன எனக்கு 15 வயசு இருக்கும் போதே உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. இப்ப எனக்கு 40 வயசு ஆகுது. இது வரைக்கும் வயித்துல ஒரு புள்ள பூச்சி கூட உருவாகலையா? நீ என்ன மலடியான்னு ஊர்ல இருக்கவங்களா கூடி கூடி என்ன கேக்குறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சமாதானம் சொல்லுவேன்? நான் உங்க முகத்துல எப்படி முழிப்பேன்னு தெரியல. என்னடி கத்திட்டு அப்படியா? என்னோட கவலை எல்லாம் உனக்கு காதுல உயின்னு கேக்குதா? ஒரு குழந்தை, ஒரே ஒரு குழந்தைக்காக நான் சுத்தாத கோயிலும் இல்ல, வேண்டாத சாமியும் இல்ல. ஆனா நீ மட்டும் ஊர்க்காரங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து உன் தலையில போட்டுக்கிட்டு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு வர்ற. விடிஞ்சதுக்கு அப்புறமும் குடிச்சிட்டு வந்து தூங்குவியே தவிர என் கூட போயா? உனக்கு என்ன சொன்னாலும் புரிய போறது இல்ல. முதல்ல உன் கவலைதான் என்னடி? கவலையா? கவலை என்னன்னு என்னைய கேக்குறியா? நீ தாத்தாவாக வேண்டிய வயசுல குறைஞ்சது அப்பாவா கூட ஆக முடியலையா? என்ன கவலைன்னு கேக்குறியா? உனக்கு எப்படி சொன்னா புரியும் சொல்லு. எப்படி சொன்னா புரியும்? முதல்ல இது தூக்கி போடு. எப்ப பாரு பீடி குடி. அது லட்சுமி லட்சுமி அன்னைக்கு திருவிழாவில் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டல்ல, கண்டிப்பா அம்மன் கருணை காட்டுவாடி. அம்மன் கருணை காட்டுவாளா? கருணை காட்ட வேண்டியது அந்த அம்மன் இல்லையா, இந்த ஐயாதான். இந்த ஐயாதான். நான் சொல்றது புரியுதா? ஐயா கருணைக்கிறதுன்னா அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா என்னன்னு கேக்குறியா? ஐயோ, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அட கடவுளே! ஐயா கருணிக்கிறது அப்படின்னா இதுதானா? எனக்கு புரிஞ்சு போச்சு. நல்லா இருக்கா? ஐயா இப்ப உனக்கு கருணை காட்ட போறாரு. வெங்கண்ணா, அண்ணோ வெங்கண்ணா, போங்க. அவர் இனிமே வரமாட்டாரு. நீங்க போங்க. காலையில எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்க. போங்க. என்னடி பிரச்சனை? அது இல்லங்க, இவங்க எல்லாரும் அது இல்ல, பிரச்சனை பண்ணாத, வாங்கடா போலாம். நீங்க போக வேண்டாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே தொல்லை. எங்கேயாச்சும் போகும்போது அது இதுன்னு தொல்லை பண்ணாத. வாங்கடா. வாடா.
ராமண்ணா கூடத்துக்கிட்ட 100 டன் மூங்கில். அரசாங்கத்தோட ஏலம் டன்னுக்கு 5000 ரூபாய். 6000 6500 7000 8000ங்க 9000. 10000. டேய் நிறுத்துங்கடா. நிறுத்துங்க. வரேன்டா. அடி. எங்கேயும் பிரச்சனை பண்ண மாட்டீங்களா? என்ன இதெல்லாம்? வாடா. டிஎஃப்ஓ சார் வணக்கம். ஏலமா எடுக்கிறேன். டேய் நிறுத்துங்கடா. இதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, நீ அங்க பாருண்ணா. டிஎஃப்ஓ சார், பல வருஷமா எங்க ஊருக்கு ரொம்ப கொடுமையான அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 25% மூங்கில் எங்களுக்கு வரமாட்டேங்குது சார். எத்தனையோ ஆபீசர் வந்தாங்க, ஆனா அத்தனை பேரும் எங்களுக்கு மோசம் பண்ணிட்டாங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார், ப்ளீஸ் எங்களுக்கு நியாயத்தை வழங்குங்க. ஒரு ரிட்டர்ன் லெட்டரா எழுதி கொடுத்துருங்க. we will take action. சார் உங்க கை நாட்டுக்காரங்க சார். இவனோட இது இவன் படிச்சவனா என்ன? ஐயோ இப்ப சாம்பையா கதை கந்தல். என்னடா இது? எனக்கு எப்பரா தெரியும்? தேங்க்யூ சார். மறுபடியும் வந்துட்டாளா இவ? என்னடா இவ கோலம்? கிழமை வயசு பொண்ணு சொன்னா கேட்க மாட்டீங்க. நீ வாய முறா. ரூமுக்கு போலாம் மச்சான். அண்ணா அவனை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியலையாடா? பண்ணீங்க திங்கிற மாதிரி திங்கிறீங்க. எவனோ வந்து மிரட்டினா மிரண்டு போறதுக்கு நான் என்ன வலையெல்லாம் மாட்டிருக்கேன்? என்ன யாருன்னு நினைச்ச சாம்பையா? வாங்க. இவ ஒருத்தி ஓடி. என்னடா இவ? போற தேசி போறம்போடா. ஹலோ, சாம்பையா பேசுறேன். இந்த வெங்கண்ண கூடத்துல இருக்கிறவருக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாதியா. சாரி. டேய் எடுங்கடா வண்டிய. அண்ணா ஏய் யாரா உள்ள மூங்கில் கூடத்துல? எங்கடா போய் தொலைஞ்சீங்க? வாங்கடா வெளியில. என் மேலேயே கம்ப்ளைண்ட் குடுக்கற அளவுக்கு தைரியம் வந்துருச்சுல உங்களுக்கு? கோபம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சாவு வந்தாலும் கல்யாணம் வந்தாலும் நான் தாண்டா வரணும் உங்களுக்கு. யாரா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? என் கிட்ட வச்சுக்கிட்டது யாரு? ஏய் சாம்பையா, கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு எச்சக்கைய எங்க மேல உதறினா மட்டும் அது ஒரு உதவி ஆயிடாதுடா. ஏய் என்ன பத்தி தெரியுமாடா உனக்கு? வாடா வெண்ண, நீ யாரு, உன் பொழப்பு என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும்டா. ஆமாவா இல்லையா? ஏய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க?
கையெடுக்க சொன்னா எடுக்க மாட்டேனே. அடினே விடாத அடியா தலை எழுத்து ஏயா இப்படி பண்ற? ஏயா என்ன இப்படி போட்டு அடிக்கிற? என்னடி நடிச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பேசுற? நீ பேசுனா நான் கேட்டுட்டு இருக்கணுமா? அடிக்கிற மாதிரி அடிக்கிறியா? ஆமாடி, அப்படிதாண்டி அடிப்பேன். ஓடி வெளிய. ஒரு நிமிஷம் இருக்க கூடாது நீ. அங்க என்னடா பிரச்சனை? மாட்டேன். இருக்கிற பிரச்சனை தானே. அவனோட பொண்டாட்டி அவனை அடிக்கிறானே. நீ அடி வெளிய போ சொல்ற. அம்மா அம்மா. ஐயோ அம்மா. ஓனதெல்லாம் ஒரு பொளப்பு. கிளம்பி போடி உங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உனக்கு எனக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல. ஐயால என்ன பத்தி உனக்கு என்ன சரியா தெரியல போலடே. மரியாதையா வெளிய போடி முண்டை. லட்சுமி நில்லு நில்லு. ஓடி வெளிய. லட்சுமி புருஷனா லட்சணமா சம்பாதிச்சு பொண்டாட்டியை காப்பாத்த துப்பு இல்ல. இப்படிதான் கை நீட்டி அடிக்கிறதா? வந்துட்டாங்க. அக்கா மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்துட்டு சாப்பிட சொன்னா வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. எல்லாருக்கும் பொண்டாட்டினா இளக்காரமா போயிடுச்சு. கையை நீட்டி பொண்டாட்டி அடிக்கிறான். சீ, தள்ளி போயா. நான் அடி பண்ண என் மேல கோவப்படுற? என்னைக்கு திருந்தவே மாட்டான். வீட்டுக்குள்ள விட்டுறலாம். நான் போக மாட்டேன். அவன் இருக்கிற வீட்டுல நான் போக மாட்டேன். குடும்பம் உள்ள போன மறுபடியும் என்ன அடிப்பான. அந்த கூடத்துல நம்ம ஊர்ல நான் இழந்த மானத்தை நான் மறுபடியும் திரும்ப அடையணும். அவனுங்களை பழி வாங்கி ஆகணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனுக்கு ஏத்த தண்டனைய வாங்கி கொடுக்கிற மாதிரி செய்யணும். அப்பதான் என் பழி தீரும். என்னோட பலத்தையும் புகழையும் எட்டி உதைச்சிட்டான்டா அவன். சார், உன்னால என் மரியாதையெல்லாம் நாசமா போச்சுடா. மானம் போச்சு. அறிவு இருக்கிற எவனாவது அவன் இடத்துக்கு போய் பிரச்சனை பண்ணுவானா? இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல அவசரப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். நம்ம கைக்கு மண்ணு ஒட்டாம முள்ள முள்ளால தான் எடுக்கணும். என்னாச்சு லட்சுமி? லட்சுமி லட்சுமி என்னாச்சு? லட்சுமி புடிமா புடி புடி. பாத்து மெதுவா. ஒண்ணு டேய், உன்னதானே கூப்பிடுறேன். என்ன? அவ முழுகாம இருக்காடா. என்ன சொன்ன? அவ முழுகாம இருக்கான்னு சொன்ன. கண் கலங்காம பாத்துக்கோ. 9 மாசத்துல அருமையான குழந்தைய உன் கையில குடுப்பா. லட்சுமி லட்சுமி என்னங்க, இனிமே நீங்க குடிக்கிறதெல்லாம் விட்டுடுவீங்கல்ல?
இந்த குழந்தைக்காவது நீங்க மாறிடுவீங்கல்ல? ஆ? சரி விட்டுற. என்னடா பால்ராஜ், அந்த சாம்பை அனுப்பி விட்டுருக்கானா? யாரும் அனுப்பிவிட்டா உனக்கு என்னடா வந்துச்சு? ஏய், போட்டு தள்ளுங்கடா. ஏய் ஓய் முடியல அவன. செத்தடா. விட்டு பால்ராஜ், சங்கர், கோவிந்து, ஊருக்குள்ள அண்ணன் தம்பி மாதிரி இருந்த நம்மள 2 பிரிவா பிரிச்சது இல்லாம கடைசியில ஒருத்தரை கொல்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டான்டா அந்த புறம்போக்கு. அத புரிஞ்சுக்கோங்கடா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. இத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏய் வெங்கண்ணா, ஏய் கப்பறா, ஏய் சத்தம் போடா, காண போடா, போடா, நான் பாக்குறேன், போடே, போடா, 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 எங்க அடிக்கிற? பால்ராஜ், ஏய் இறங்கு, பால்ராஜ், வேண்டாம் பால்ராஜ், விடாத, இறங்கு, பால்ராஜ். மெதுவா அழுத்துறா. போதும் போதும். என்னடா ஆச்சு? நீ அழுத்துறா. டேய், ஏய் ஏய் நான் சண்டை போடுறதுக்காக அங்க வரல. இந்த சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லு. அப்படின்னா வந்து என் காலை புடிடா. சரி.
டேய், இந்த சாம்பையா யாருன்னு தெரியாம என்னையே எட்டி உதைச்சல்ல, இப்ப என்னாச்சு உனக்கு? ராத்திரி 10 பேரு சுத்தி அடிச்சதுல பயம் வந்துருச்சா? ஏய் வெங்கண்ணா, அந்த கூடத்தையும் ஊரையும் விட்டு எங்கேயாவது போயிடு, இல்லன்னா நடக்க போற சம்பவம் ரொம்ப கொடூரமா இருக்கும். சரி சாம்பையா. அண்ணா, அக்கா, என்னக்கா? உடனே பாத்துக்கோங்க அக்கா. வணக்கங்க. வணக்கங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷங்க. போயிட்டு வரோம். ரொம்ப சந்தோஷங்க. நீ அப்பாவாயிட்டடா, உனக்கு பையன் பிறந்திருக்கான். செக், இந்த வயசுல எல்லாம் உனக்கு குழந்தை தேவையா? பொண்ணோட பரதேசி. சிக், உன்னையெல்லாம் அடியே, எனக்கு பையன் பிறந்திருக்கான். நான் அப்பா ஆயிட்டேன். எனக்கு பையன் பிறந்திருக்கான். கடவுளே, இப்ப உனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேல இந்த குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடும் நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா நாங்க 2 பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். குழந்தை இல்லாத எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவன் கூட நான் சந்தோஷமா விளையாட முடியல. அவனை வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கு நிறைய பணம் செலவாகும். நான் என்னடா நான் மூங்கில் தட்டையும் கூடையும் வித்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றது? ₹1 கூட சேமிப்பு பண்ண இல்லை. அவனுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் படுறோம். அவ எங்க கண்ணு முன்னாடியே சிரிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. நாங்க பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துடுவோம். அவன் தான் எங்களோட உயிர். அவன் தான் எங்க வாழ்க்கை. நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லைங்கண்ணா. உன் சின்ன வயசுல உன் அப்பாவை இழந்ததும் உன்னோட நிலைமை என்னன்னு உனக்கே நல்லா தெரியும். 50 வயசுல ஒரு பிள்ளைய பெத்து அவனை வளர்க்க முடியாம உன் வயசு உனக்கு ஒத்துழைக்காம உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகணும்னு யோசனை பண்ணி பாத்தியா? அவனும் ஒன்ன போலே ஆகணுமா என்ன? இல்ல 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 இல்ல, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அவனை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வர்றது தான் என்னுடைய லட்சியம். அது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எங்க மன உறுதிதான் அவனுக்கு ஸ்ரீராம ரட்சன். பிளாஸ்டிக் ஜக்கு, பொம்மை, கூடை, பக்கெட், பிளாஸ்டிக் பொருள் வாங்குறீங்களா? வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருள் வாங்குறீங்களா? வாங்க வாங்க.
நம்ம கிட்ட கூடை பாய். அண்ணா சொல்லுங்கண்ணே, என்னண்ணே வேணும்? சின்ன குழந்தை விளையாடுறதுக்கு ஏதாவது இருக்கா? இதோ வந்திருக்கண்ணே. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எவ்வளவு? 2 ரூபா. வரப்பா. அண்ணே, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மூங்கில் பின்னுறது, தட்டு, கூடை இதெல்லாம் மறந்துட்டாங்கண்ணே. இதெல்லாம் எப்படி விற்ப? என்ன மாதிரி வியாபாரம் பண்ணு. இதை விற்றா தினமும் உனக்கு 200 ரூபா கிடைக்கும்ண்ணே. நான் சொல்கிறத யோசி. சரி, இன்னைக்கு சொல்லிட்ட, இனிமேல் எப்பவும் இப்படி சொல்லாத. நீ பார்க்கறதெல்லாம் எங்களுடைய பரம்பரை தொழில். என் ரத்தத்துல ஊறி போச்சு. என் மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நான் இந்த தொழிலை தான் செய்ய போறேன். வரேன். இவங்கெல்லாம் சொன்னா கேட்கவே மாட்டாங்க, பட்டாதான் புரியும். லட்சுமி, வெயில் வாட்டி எடுக்குது. என் செல்லத்துக்கு என்ன ஆச்சு? அடடடடடா, என் செல்ல குட்டிக்கு என்ன ஆச்சு? ஒரே ஆட்டம் பாட்டம் ஆட்டம். சாப்பாடுங்கிறதே கிடையாது. ஊர்ல இருக்கிற குட்டி சவுத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதோட நல்ல தண்ணி கூட குடிக்கிறது கிடையாது. என்ன பண்றது இவனை வச்சுக்கிட்டு? வெளியில வியாபாரத்தை பாப்பனா இல்ல இவனோட உட்காந்துட்டு இருப்பேனா? அதான் காதை திருகி நல்ல 4 உத கொடுத்தேன். பச்சை குழந்தடி, ஆனாலும் இவனை அடிக்கிறதுக்கு உனக்கு மனசு எப்படி வந்தது? ஒன்னா விளையாடுறான்னே சொல்லிட்டு இருக்க. குழந்தை விளையாடாம நீ நானுமா விளையாடிட்டு இருக்க? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவன் சின்ன பையனு சொல்லி அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க. போங்க, அப்பாவும் பிள்ளையும் எப்படியாவது போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். ஐயோ, வேணாம் வேணாம். வேணாமா? சரி, ஓகே, நீ போய் கொடுக்கறியா? அம்மா, அம்மா, உன்ன ஏனையம்மா ஏன, எங்கூர் வந்த ஏன, தண்ணி குடிச்ச ஏன, ஊஞ்சல் இல்ல அண்ணா ஏன, ஊஞ்சல்ல அண்ணா ஏன. ஏங்க, அவனோட விளையாடிக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல அவனை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? அவன் பிறந்ததுல இருந்தே அவனை சாக்கா வச்சு வேலைக்கு போகாம வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்க. குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற வழிய பாருங்க. இவன் என் புள்ளடி. ஆடா கடவுளே, உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை பிறந்திருக்கு. வேற யாருக்குமே குழந்தை பிறக்கல. முதல்ல அவனை படிக்க வைக்கிற வழிய பாருங்க. அது இல்லடி, எங்க அப்பாவுக்கு என்ன படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துதான். ஆனா சீக்கிரமே மேல போய் சேர்ந்துட்டாரு. என் படிப்பு பாதிரியே நின்று போச்சு. அன்னைக்கு நடந்த விஷயத்தையே பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நடக்க போற விஷயத்த பத்தி பேசுங்க. இவனை பெரிய படிப்பு படிக்க வைக்க போறேன். இவன் எவ்வளவு பெரிய படிப்பு படிக்க போறேன்னு சொன்னாலும் என் வேர்விய ரத்தமா சிந்தியாவது சரி, இவனை படிக்க வைப்பேன். ஏப்பா, படிப்பல்ல? படிப்பேன். பாரு,
நல்லா இருக்கு அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறது. முதல்ல ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து பிள்ளைய சேர்த்து விடுங்க. நீ பாத்துக்கிட்டே ரெடி. என்னைக்காவது ஒரு நாள் என் பையனுக்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செஞ்சு சல்யூட் அடிப்பாங்க. அப்படித்தானடா? அடா 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 அடா, நல்ல புள்ள நல்ல அப்பா. என்னமோ பண்ணுங்க போங்க. நல்ல ஸ்கூலா பார்த்து சேர்த்துட்டு தான் வந்து என்கிட்ட பேசணும். டிக்கி டிக்கி டாரி டிக்கி டிக்கி டாரி டிக்கி 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 டோரு டிக்கி 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 டோரு டிக்கி டிக்கி. வணக்கம் சார். ஸ்கூல்ல பசங்களை சேர்த்து விடுறதுக்கு அவங்க அப்பா அம்மா தான் வரணும், தாத்தா வரக்கூடாது. நான் இவன் அப்பன் தாங்க. சரி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து மூங்கில் தட்டு கூட இதெல்லாம் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. தட்டு கூட இல்லாமா? அதெல்லாம் வித்து உங்களால ஃபீஸ் கட்ட முடியாது. வேற ஸ்கூல் பாத்துக்கோங்க. சரிங்க, நான் ஃபீஸ் கட்டிடுறேங்க. கட்ட முடியுமா? சரி, இது அட்மிஷன் ஃபார்மு ஃபில் பண்ணி மேடம் கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்ஸ்ங்க. ஏய் செல்லக்குட்டி, பாரு, இந்த ஸ்கூல்ல சேர்ந்துக்கிறியா? சரிப்பா. பாய். டாடா. பேரண்ட்ஸ் எல்லாம் மேல வரக்கூடாது, கீழே போங்க. சரிம்மா. அப்பா போ போ. பாய் பாய். அட இந்த ஒரு வாயாவது வாங்கிக்கோ. ஏங்க பாத்தீங்களா, உங்க செல்ல புள்ள இப்படிதான் பண்ணுவான். டெய்லி இதே பிரச்சனை தான். அவங்க சொல்லுங்க. ஒரு ஏய், A for apple. B for dog. ball. ball. கொஞ்சம் சாப்பிடு. கொஞ்சம் இவ்வளோண்டு. போட்டு. இப்படி செல்லம் கொடுத்தா உருப்பிட்ட மாதிரிதான். பாய்ப்பா. நீ என்ன சின்ன குழந்தையாடா, இன்னும் உங்க அப்பா உன சைக்கிள வந்து விடுறாரு? இவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது போலடா. போலாம் வா. அம்மா அம்மா. என்னடா, நான் இங்கதான் இருக்கேன், கத்தாத. நான் என்ன இன்னும் சின்ன பையனா? ஆமா, இல்லையா பின்ன? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. எதுக்குடா? எல்லாரும் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தனியா வராங்க, என்ன மட்டும் அப்பா தான் வந்து டிராப் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு பொண்ணுங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கம்மா. ஏண்டா, அவங்க சிரிச்சதுனால உனக்கு என்ன அசிங்கமாயிடுச்சா? பின்ன இல்லையா, நானும் பெரிய பையன் தான், இனிமே நானும் ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தான் போவேன். அம்மாடியோ, நீ பெரிய ஆளாயிட்டியா பாருடா. சரிடா, உங்க அப்பா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு புது சைக்கிளை வாங்கி தர சொல்றேன், சரியா? எந்திரிச்சு போய் துணியை மாத்திட்டு வா, பால் எடுத்து வைக்கிறேன். எந்திரிச்சு போப்பா, போ. ஏங்க, நீங்க டெய்லி உங்க சைக்கிள் அவனை கொண்டு விடுறதுக்கு பதிலா அவனுக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம்ல? என் செல்ல குட்டி வளர்ந்துட்டாண்டி. என் கையை விட்டுட்டு அவன் ஓட பாக்குறான். வாங்கி கொடுத்துடலாம். சரி, தூங்குங்க.
டேய் எனக்கு மேக்ஸ் டீச்சர் சொன்னது எதுவுமே புரியலடா. இந்த ஃபார்முலா டேபிள்ஸ் எதுவுமே புரியலடா. என்ன புது சைக்கிளா? ஆமாண்டா. நல்லா இருக்குடா. டேய் யாராவது பாத்துருவாங்களோன்னு எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்குடா. டேய் யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்கடா. டேய் பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா திட்டுவாரேடா. பிரின்சிபலுக்குலாம் தெரிய வாய்ப்பே கிடையாதுடா. டேய் எனக்கு பயமா இருக்குடா. இவனுக்கு பயமா இருக்காண்டா. பயமா இருக்காண்டா. வர சொன்னீங்களா சார்? ஃபீஸ் கட்டினா மட்டும் போதுமா? பையனை கண்டுக்க மாட்டீங்களா? ச்சே, உங்க பையன் என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலை கட்டடிச்சிட்டு பொறுக்கி மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு. அவனை வீட்டுக்கு கூட்டு போய் புத்திமதி சொல்லுங்க. படிக்க வைங்க சார். அட்லீஸ்ட் பாஸ் ஆகுது ஆகணும்ல. ஸ்கூல்ல சேர்த்துற வரைக்கும் தொல்லை பண்றது, அப்புறம் பையனை மட்டும் கண்டிக்காம விட்டுறது. என்னதான் சார் பண்றீங்க நீங்க? போங்க போங்க, போய் புத்திமதி சொல்லுங்க. சரிங்க சார். ஏய் கண்ணா, இரு இரு. எப்படி கூட சரி போப்பா. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. ஃபீஸ் கட்டினா மட்டும் போதுமா? பையனை கண்டுக்க மாட்டீங்களா? உங்க பையன் என்ன பண்றான்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்கூலை கட்டடிச்சிட்டு பொறுக்கி மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். ஏங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என்னாச்சுங்க? என்னன்னு சொல்லுங்க. அவன் ஃபெயில் ஆயிட்டான்டி. என்னங்க சொல்றீங்க நீங்க? நம்ம பையன் ஃபெயிலா? சரியாதான் பாத்தீங்களா? பார்த்தாண்டி. அது எப்படிங்க இவன் ஃபெயில் ஆயிட்டான்னு சொல்றீங்க? ஆமா ஃபெயில் ஆயிட்டேன். எப்ப பார்த்தாலும் படி படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா. படிக்கிறத தவிர்த்து வேற எதுவுமே கிடையாதா? என்னடா பேசுற? என்ன பேசுற? என்ன பேசிட்டு இருக்க நீ? விடு விடுன்னு சொல்றல. என்ன விடுங்க. கொஞ்சம் பொறுடி. அவன் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? என்ன கொன்னுடுடி. முதல்ல அவன் பேசுனது நீங்க கேட்டீங்களா? நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்கோம், ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிறான். அது இல்ல பாக்கண்ணா. எந்த வயசுல எதை செய்யணுமோ அந்த வயசுல அதை செய்யணும்டா. என்னைய பாரு, எதுக்கும் வேலைக்காகாம போயிட்டேன். கையெடுங்க. தாத்தா படிக்கல, நீங்க படிக்கல, இப்ப அதான் நானும் பண்றேன். இதுல என்ன தப்பு என்ன இருக்கு? தப்பு இருக்கா? நான் கேக்குறேன். லட்சுமி கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுங்க. அவனை படி படின்னு இனிமே அவன்கிட்ட சொல்லாதீங்க. எல்லாமே வேஸ்ட். நீ எதுவும் பேசாத. பின்னால பொறுமையா இரு. எப்படியாவது போங்க. எனக்கு என்ன வந்தது? ஐயோ ஐயோ, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? என்னப்பா இப்படி கத்துறீங்க? அந்த மஞ்சள் என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? முதல்ல கட்டுங்க கட்டுங்க. கட்டு. ஜாக்கிரதையா கூட்டிட்டு போங்க.
நம்ம பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அதெல்லாம் எதுவும் இல்லடி. இவன் என் செல்ல குட்டிடி. போக போக இவனே எல்லாம் தெரிஞ்சுப்பாண்டி. நல்லா தெரியும் போங்க. எனக்கு அடிபட்டுட்டா மட்டும் மருந்து மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிடுறீங்க. அவனுக்கு அடிபட்டுட்டா மட்டும் குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஓடுறீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். என்னடி இது? எத்தனையோ கோயில் கோபுரம் எல்லாம் சுத்தி சுத்தி கால் தேயிற அளவுக்கு போனோம். அப்படி எதிர்பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்தாண்டி. அதுக்கு இல்லங்க, அவனை கஷ்டம் தெரியாம நீங்க வளர்க்குறீங்க. நாளைக்கு அவன் அப்படியே இருப்பானா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா சரி. அது மட்டும் இல்லாம வர வர நமக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரியே அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வர்றானே வச்சுக்கோங்க. அத பாக்குறதுக்காகவாது நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கணும் இல்லைங்க? வேணாண்டி, அந்த வார்த்தை சொல்லாதடி. செல்ல குட்டிடி அவன். அவனை பாரு. நம்ம பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவனை கஷ்டம் தெரியாம நீங்க வளர்க்குறீங்க. நாளைக்கு அவன் அப்படியே இருப்பானா சொல்லுங்க? வர வர நமக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு. அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வர்றானே வச்சுக்கோங்க. அத பாக்குறதுக்காகவாது நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கணும் இல்லைங்க? டேய் கேசவா, என்னடா பாக்குற? வாடா. டேய் தம் அடிக்கலாம் வாடா. என்ன ஆச்சுடா இவனுக்கு? தெரியலடா. டேய் கேசவா, டேய் கேசவா. அம்மா, அப்பா. என்னடா? அம்மா, அப்பா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன்ப்பா. கடவுளே, இரு வர ஒரு நிமிஷம் இரு. சக்கரை போடு. தரேன். நம்ம செல்லக்குட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா. எல்லாமே அந்த கடவுளோட கருணை. பெரிய படிப்பு படிக்க வைக்கிறேன்டா கண்ணா. இதுக்கப்புறம் நான் என்ன படிக்கட்டும்பா? ஓ இஷ்டம்பா, நீ எது வேணாலும் செய். சரியா போச்சு. உன்னோட இஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 12ஆம் கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ளே பாதி உயிர் போயிடுச்சு. இன்னும் இவங்க கிட்ட போய் பெரிய படிப்பு படின்னு சொல்றீங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது காலேஜ்ல ஃப்ரீ சீட்டே வாங்கிடுறேம்மா. இன்னும் ஒரு 5 வருஷம் மட்டும் எனக்காக நீங்க கஷ்டப்படுங்கம்மா. அதுக்கப்புறம் உங்களை நான் பூல வச்சு பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. உங்க பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான். அடுத்தது அவனை என்ன படிக்க வைக்கலான் இருக்கீங்க? அது பிஏ பிகாம் ஏதோ ஒண்ணு. நோ 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 நோ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க வைங்க. எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இனி எல்லாமே கம்ப்யூட்டர் யுகம் தானே. கம்ப்யூட்டர்? நம்ம சிஎம் சார் வெளிநாட்டுல இருக்கிற பெரிய பெரிய ஐடி கம்பெனி எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட்லயும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு. நம்ம பசங்களோட வருங்காலம் அருமையா இருக்க போது வெங்கண்ணா. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே ஆகட்டும். நீங்க கம்பல்சரியா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருங்க.
அருமையான லைஃப் கிடைக்கும். சரியா? சரிங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெல்லாம் நல்லா தான் வந்திருக்கு, ரேங்கும் நல்லா தான் இருக்கு. ஃப்ரீ சீட் எல்லாம் கஷ்டம்தான். ஃப்ரீ சீட் கொடுக்குற காலேஜ் நிறைய இருக்கு. ஆனா நல்ல காலேஜ், நல்ல ஃபேக்கல்ட்டிலாம் வேணும்னா ஃபீஸ் கட்டியே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். Please tell me the fees. I will pay. இயர்லி 2 lakhs ஃபீஸ் இருக்கும். அதுக்கும் கம்மினா என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் கட்டுறேன் சார். அப்பா, நான் கட்டுறேன்ப்பா. என் பையனுடைய வருங்காலம் நல்லா இருக்கணும் சார். எவ்வளவு கட்டணும்னு சொல்லிருக்காங்க? அந்த அளவுக்குலாம் இல்லடி. சொல்லுங்க, எவ்வளவு கட்டணும்னு தெரிஞ்சாதானே நம்ம ரெடி பண்ண முடியும். எவ்வளவு வேணும்னு சொன்னாங்க? அவ்வளோலாம் இல்லடி. அட, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் டி. 2 லட்சமா? நம்ம என்னங்க? அதெல்லாம் பரவாயில்லடி. இந்த வீடு, இந்த விறகு தட்டை, அந்த கூடைங்க எல்லாத்தையும் வித்துட்டு அவனுக்கு ஃபீஸ் கட்டிடலாண்டி. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு ஆகாதடி. நாம 2 பேரும் சிட்டிக்கு போயிட்டா எப்படியோ ஒண்ணு வாழ்ந்துடலாண்டி. எப்படியாவதுனா எப்படிங்க? பிள்ளைக்காக வீடு வாசலை விட்டுட்டு ரோட்டுக்கு வந்தோம். இப்ப இங்க இருந்து எங்கேயோ போலான்னு சொல்றீங்க. நாளைக்கு அங்க இருந்து எங்க போறோம்? என்னையா பண்ண போறீங்க? இப்பவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதாவது தெரியுமா தெரியாதா? உங்க பிள்ளைக்காக நீங்க என்ன எவ்வளவு தூரம் போறீங்கன்னு சொல்லுங்க. எவ்வளவு தூரங்க போறீங்க? என் மகனுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடுவேண்டி. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடுவேன். என் மகனுக்காக ஓடிக்கிட்டே இருப்பேன். கடவுளே. இன்னைக்கு எவன் என் கையில மாட்டான்னு தெரியல. இன்னைக்கு அவன் செத்தான்டா. ஏய் பொறுடா. வாடா, இன்னைக்கு பாத்துக்கலாம். காலேஜ் ரொம்ப பெருசா இருக்குப்பா. ஆமா ஆமா. எப்போ வந்த? இந்த கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வா கேண்டீன் போலாம். சரிப்பா, ஒழுங்கா படிக்கிறப்பா. கிளாஸ்க்குலாம் போவேனா? ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய். ஹாய். ஹலோ ப்ரோ. ஹாய் பிரதர். ஹலோ. டேய், ஏன் ஃபிகரே நீ சைட் அடிக்கறியா? தைரியம் வேணும். வலிக்குதா? வலிக்குதா? டேய், என்னையாண்ணா? உன்னதான்டா, வாடா. இதோ வரேண்ணா. ஆடா. இவன் என்னடா மச்சான் மில்கி பாய் மாதிரி இருக்கான்? தேங்க்ஸ்ண்ணா. சொல்லுங்கண்ணா. சட்டையை கழட்டா. ஷர்ட் என்னண்ணா? பேண்ட், டிராயர் எல்லாத்தையும் கழட்டுறா. ஐயோ, என்னடா பண்றான் இவன்? டேய், என்னடா பண்றான் இவன்? சாம்பார் இருப்பான் போலயே. நிறுத்துடா. என்னாச்சுண்ணா? டேய், இவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் கேட்ல இருந்து எந்த பொண்ணு வராலோ
அவளை எனக்கு ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். அவ கொடுக்குற அடியையும் திட்டையும் நீ வாங்கிக்கோ, அவளோட லவ் நான் வாங்கிக்கிறேன். ஆனா அதெல்லாம் என்னால முடியாது. ஏய் அடச்சே, ஐயடா அப்பா. டேய் போதுண்டா, அந்த நினப்ப அங்கேயே நிறுத்திக்கோ. நீ போய் அந்த பொண்ணு எனக்கு ஐ லவ் யூ சொல்ல வை. ஐ லவ் யூ. அது வந்து ஆர் யூ கிரேசி? இவன் என்னடி முதல் நாளே ஐ லவ் யூ சொல்றான்? ரொம்ப ஸ்பீடா இருக்கான். அதுவும் முதல் நாளே வா. ஹாய். Good morning, sir. Good morning. Sit down. Thank you, sir. My name is ராமூர்த்தி. என்ன மூர்த்தி? ராமூர்த்தி, sir. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போறேன். I want to know about all of you. Introduce yourself. மை நேம் இஸ் நாகார்ஜுன் சார். Okay, sit down. தம்பி, உன் பேர் என்ன? என் பேரு வம்சி சார். Sit down. Your name? நவீன் குமார் சார். Okay, please sit down. Next. ஜோதி சார். Okay, nice name. Sit down. ஐ லவ் யூ. 20 வயசுல கேட்க வேண்டியது 40 வயசுல கேட்கற. என்னத்த சொல்றது? சைலன்ஸ். உட்காருமா. சாரி சார், ஐ அம் சேத்ரா. நைஸ் நேம். சிட் டவுன். தேங்க் யூ சார். என்னடா ஆச்சு? என்னண்ணா? டேய் சொல்றா. தம்பி, அங்க என்ன பாக்குற? சார், குட் மார்னிங் சார். வாட் இஸ் யுவர் நேம்? கேஷவா சார். என்ன நடக்குதுங்க? அது வந்து ஒன்றும் இல்லை சார். சிட் டவுன். தேங்க்யூ சார். ஓகே, நைஸ் நேம். உட்காரு. சொல்லுங்க சார். பிரின்சிபல் சார் கூப்பிடுறாரு. ஓகே, ஐ வில் கண்டினியூ த கிளாஸ் டுமாரோ. தேங்க் யூ. என்னங்க இது? நாட்கள் இவ்வளவு சீக்கிரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. வந்து 3 நாள் ஆயிடுச்சு. நீங்க இப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு வேலையை பாத்துக்கிறது தானே நல்லது. இவ்வளவு பெரிய மாநகரம், ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா என்ன? கிடைக்குங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன வேலைக்கு போறீங்கன்னு கேட்டேன். கூலி வேலைக்கு போனா எப்படி இருக்கும்? ஊன்னா என்ன அர்த்தம்? உங்க முகத்தை நீங்க கண்ணாடியில பாத்தீங்களா? இல்ல என்ன பாருங்க. நம்ம 2 பேரும் கூலி வேலை செய்யற மாதிரியா இருக்கும். என்னால முடியாதுங்க. வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க. நான் இங்க ஏதாவது ஒரு சின்ன வேலையை பாத்துக்கிறேன். நேத்து நான் டிஃபன் கொண்டு வந்தது நீ சாப்பிட்டல்ல? எப்படி இருந்துச்சு? அதுக்கு என்ன, நல்லாதான் இருந்தது. லட்சுமி, அப்போ ஒரு வேலை பண்ணலாமா? என்ன? நீ தினமும் டிஃபன் தயார் பண்ண, நான் அதை வெளியில எடுத்துட்டு போய் வித்துட்டு வரேன். என்ன சொல்ற? இதனாலதான் என்ன அதிர்ஷ்டசாலின்னு எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அதே மாதிரி செய்யலாம். அப்படின்னா அதுக்கு ஒரு முத்தம் தெரியா? முத்தம் ஒரு கேடு. முத்தம் தானடி கேட்டேன். அட போங்கங்க, இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். வெங்கட், வெங்கட் உள்ள இருக்கையா? இதோ வர. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நமஸ்காரம். வணக்கம்மா. இந்த பில்டிங்கை அழகா சுத்தமா வச்சுக்கிறது உன்னுடைய பொறுப்புமா. யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது, புரியுதா? சரிங்க. வெங்கட், நீ வா போலாம். போயிட்டு வந்துடுறேன். சரி. கடவுளே, எங்களோட இந்த வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்.
கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீதான் அதுக்கு அருள் புரியணும். லட்சுமி, ம் 1 2 3 4 5 முதல் சம்பாதி வண்டி. இருங்க வரேன். கடவுளே, என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. இட்லி எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்குண்ணே. இந்த நீ ஒண்ணு வச்சுக்க. அண்ணே சட்னி நல்லா இருக்குண்ணே. சட்னி நல்லா இருக்கா? இந்தா. ஏய் ஏய், எந்த ஊர்ரா நீ? எங்க ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா? இங்க வியாபாரம் பண்ணணும்னா எங்க கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். நீங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க, கண்டுக்க மாட்டேங்கிறா? ஏய், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கிளம்பு இங்க இருந்து. மரியாதையா கிளம்புறியா இல்லனா? இன்னும் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? 4 போடு போடுன. ஏய், அண்ணா விட்டுருண்ணே. கொஞ்சம் ஏதோ சும்மா சாயந்தரம் சும்மா கிடைக்கும் தானே, அப்படி சொன்னா தானே. விட்டுருண்ணே. ப்ளீஸ்ண்ணே. ஏய், சொல்றா. அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. Thanks. சாயந்தரம் ஒரு குவார்டர் கிடைக்கும். என்னடா இதுக்குள்ள போய் கத்தில எடுத்துக்கிட்டு. பார்த்து சாயங்காலம் பண்ணு. வாங்கடா. சரி சரக்கு வாங்கி தரேன். என் பேரு சைதராபாத் சங்கர் அண்ணே. அண்ணே, என் பேர் சத்தினே, கொண்டாப்பூர் சத்தி. கங்க்ராட்ஸ் தேங்க்ஸ்டா. ஏய், கங்க்ராட்ஸ் டா மாமா. தேங்க்யூடா. 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 கலக்கிட்டேன். ஆமாண்டா. எதிர்பார்க்கவே இல்ல. கண்டிப்பா. சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஓகே தான். தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஜோதி. கங்க்ராட்ஸ் கேஷவா. Congrats. பார்ட்டி இல்லையா? தேங்க்யூ. பார்ட்டி இருக்கு. நான் எப்போன்னு சொல்றேன். காலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஐ லவ் யூ சொல்லிட்டான். இவ்ளோ அதிர்ஷ்டம் யாருக்குடி கிடைக்கும்? நல்ல குணம், படிப்பு, அறிவு, வேற என்னடி வேணும் லவ் பண்றதுக்கு? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணும்னா ட்ரை பண்றேன். முதல்ல அவன் மேல கர்ச்சீஃப் போட்டு புக் பண்ணது நான் தான். நடுவுல வர்றதுக்கு நீங்க யாருடி? அங்க இருக்கா பாரு. கடா இவ. ஏய், தள்ளி உட்கார்ற. என்னடா ஆச்சு என் லவ்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் செட் பண்ணிடுறேன். இன்னும் எவ்வளோடா டைம் கொடுக்கறது? எங்க கோர்ஸ் முடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு இவன் தான்டா அந்த பொண்ணை ட்ரை பண்றான்னு தோணுது. அண்ணா, அம்மா சத்தியமா இல்லனா? ஆமாடா, எனக்கு கூட ரொம்ப நாளா அதே தான் டவுட். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை எனக்கு ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். அண்ணா, நாளைக்கு சாயந்தரம் கிரவுண்டுக்கு வாங்கண்ணா. ஏதாச்சும் பண்ணி செட் பண்ணிடுறேன். வாங்கடா. சொல்ல வைக்கலன்னு வச்சுக்கோ. என்ன சாப்பிடுற? பிளாக் காஃபி. அப்படின்னா எனக்கும் பிளாக் காஃபி தான். ஓகே. 2 black coffee. டேய் இடியட், நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? சர்வர் இல்லைங்க மேடம், அதனால நான் கொடுக்கிறேன். சிச்சி, அறிவில்ல. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ச்சீ. என்னாச்சு? எதுக்கு அவரை கத்திட்டு இருந்த? ஏழை பசங்களை பார்த்தாலே கடுப்பா இருக்கு, எரிச்சலா இருக்கு. சரி, நானே போய் காஃபி வாங்கிட்டு வரேன். சாரிண்ணா. ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான் இருந்தேன். நானும் உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். சரி, இப்ப வேண்டாம். ஈவினிங் கிரவுண்ட்ல மீட் பண்ணலாம். சரி. வந்துட்டாடா. ஏதோ சொல்றேன்னு சொன்ன. நீயும் ஏதோ சொல்லணும்னு சொன்ன. அது வந்து ஐ லவ் யூ கேசவா. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? ஏன் லவ்வுக்கே ஆப் வைக்கிறியா? சொன்ன நேரத்துக்கு நீ இல்லாம எங்க போன? ஓ லவ்வா. இப்ப வந்துட்டு இவ என்னமோ நான் சொன்னதா நினைச்சிட்டு இருக்கா. அப்படினா புரோக்கர் வேலை பாக்குறியா நீ? அவங்க சீனியர்ஸ் ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உனக்கும் புரியாது, ஒரு பக்கம் இவங்களுக்கும் புரியாது. நீ எனக்கு வேணும் அவ்வளவுதான். டேய், இதெல்லாம் நடக்காது.
லவ் பண்ணா தைரியமா வந்து சொல்லணும். உன்ன மாதிரி கோழையே எந்த பொண்ணு காதலிக்க மாட்டா. டேய், என் செல்ல பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான்டா. அவனுக்கு பெரிய வேலை கிடைக்கும். அப்புறம் என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? ஏய், எங்க கூடம், எங்க ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்துட்டோம்டா. என் செல்ல பையனை படிக்க வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். சூப்பர்ண்ணே, சூப்பர். வேற லெவல்ண்ண. Cheers. Cheersண்ணே. Cheers. இந்த நேரத்துல எங்க வெளியே போற? அண்ணா உள்ள கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்குண்ணே, அதான் இங்க படிக்கலான்னு வந்தேன். சரி சரி போய் படி. சரிங்கண்ணே. எல்லா சைடிஷும் இவனே காலி பண்ணிட்டான். கூட்டு போனோம்னு ஆயிடுச்சு. காலி பண்ணிட்டான். ஏய் நில்லுங்கடா. இவன் என்னடா இந்த நேரத்துல இங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்? அதானே. வாங்கடா. ஏய் ஏண்டா இப்படி நல்ல புள்ள மாதிரி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க? டேய் எனக்கு பண்ண வேண்டிய துரோகம் எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல புள்ள மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கியாடா நீ? ஒன்னா என்ன விடுங்கடா. வாடா. என்ன விடுங்கடா, விடுங்கடா. நான் தான் சொன்னேன்ல, உனக்கு செட் பண்ணி கொடுக்க சொன்னா அவனே செட் பண்ணிக்கிட்டான். எனக்கு செட் பண்ணி கொடுறானா நீ ஊசார் பண்ணிட்ட? அடுத்தது யாரடா சைட் அடிக்க போற? ஏலவுக்கே துரோகம் பண்றியா? அவளை உனக்கு செட் பண்ணலான்னு பார்த்தா அவ எனக்கு விழுந்துட்டாடா. இவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான்டா. உண்மைதான்டா, உங்களுக்கு உங்க ஸ்டைல்ல சொன்னதா உங்களுக்கு எல்லாம் புரியும். செட் பண்ணி கொடுக்கணுமா? டேய் என்னடா குடிச்சிட்டு அராஜகம் பண்றீங்களா நீங்க? கிளம்புங்கடா. என்னடா இப்படி சொல்ற? ஆமா கேசவா, கேசவா, கேசவா நில்லு. கேசவா கூப்பிட கூப்பிட போய்கிட்டே இருக்க. என்ன சொல்லு? எப்படி அடிபட்டுச்சு? ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லலாம்ல. என்ன விடு. அப்பா அம்மா ஃபீஸ் கட்டி படிக்க வச்சா லவ் கிவ்னு வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கீங்க. ஏய் கேசவா, உன்னை பிரின்சிபால் கூப்பிடுறாரு. உங்க ரெண்டு பேருக்கும் மறுபடியும் சொல்றேன், இன்னொரு தடவை இந்த பக்கம் வரக்கூடாது. வணக்கம் சார். நேத்து ராத்திரி இவங்க ஒன்னு அடிச்சாங்களா? இல்ல சார். பின்ன தலையில எப்படி அடிபட்டுச்சு? பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டேன் சார். அப்படின்னா சோப் மேல காலை வச்சிட்டியா? ஆமா சார், அதே மாதிரி தான் நடந்துச்சு. வாய மூடு. நீ என்ன மாதிரி கிழவனா? இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். கெட் அவுட். ப்ரோ 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 சாரி ப்ரோ.
நேத்து போதையில ஏதோ பண்ணிட்டோம், மனசுல எதுவும் வச்சுக்காத ப்ரோ. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பரவாயில்ல விடு. சரி ப்ரோ. அட என்னங்க என்ன ஆச்சு? என்னங்க என்ன ஆச்சு? எப்ப பாரு எங்கேயாவது இடிச்சுக்க வேண்டியது. பார்த்து சைக்கிள் எடுக்க மாட்டீங்களா? இங்க காட்டுங்க. அட என்னங்க இது? கால் முழுக்க இவ்ளோ காயமா இருக்கு. பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. என்ன மனுஷங்க நீங்க? சரி முதல்ல நீங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வாங்க. சரி போங்க. என்ன மனுஷன் இவரு? இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு சொல்லவே இல்ல. வலிக்குதா? என்னங்க உங்களதான்? என்ன மனுஷன் இவரு? இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சுடி. ஆமா. ஏய் சுதா, உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? 1 வீக்கா காலேஜ் பக்கம் ஆளையே காணோம். இனிமே அவ காலேஜ்க்கு வரமாட்டா. அவ உன்னை லவ் பண்ணிட்டா 4 பேர் முன்னாடி அசிங்கமா பேசி கேவலப்படுத்துவியா? நீ தானே ஃபர்ஸ்ட் லவ் சொன்ன, இப்ப லவ் பண்ணலன்னு சொன்னா அவளுக்கு எப்படி இருக்கும் சொல்லு? அவ மனசுல தேவையில்லாத ஆசையை காமிச்சு இப்போ நோன்னு சொல்லுவியா? அவ காலேஜுக்கு இனிமே வரமாட்டா, போயிட்டா. வாடி போலாம். ஹலோ ஹலோ சேத்ரா, முதல்ல சாரி சொல்லு. சாரி. என் சூழ்நிலை என்னன்னு தெரியாம நீ அவசரப்படுற. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ லவ் யூ சொல்லு. என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம நீ வாய் மூடு. நாளைக்கு என்னோட பர்த்டே, நீ எனக்கு ஐ லவ் யூ சொல்லணும். எப்படி இருக்கு என் ட்ரெஸ்? அழகா இருக்கா? நல்லா இருக்கு. அப்படி முறைக்காத, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு கிஃப்ட் என்ன கொண்டு வந்திருக்க? இதோ கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேற என்ன பண்றது? என் பர்த்டே அன்னைக்கு நீ ஐ லவ் யூ சொல்லியே ஆகணும், இல்லனா நான் உன்னை விட மாட்டேன். உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்னோட நிலைமை வேறன்னு? ஐயோ, நீ நிறைய தடவை இத பத்தி சொல்லிட்ட. எனக்கு இத கேட்கவும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீ என்ன விரும்புறியா இல்லையா? உன்னை எனக்கு பிடிக்கும் சேத்ரா, ஆனா என்னோட கோல் வேறயாச்சே. சரி, உன் கோலை நீ பாத்துக்கோ. ஏய் உட்காரு, ரொம்ப ஓவரா பண்ற. அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணா உன்னோட படிப்பு என்ன பரண மேல ஏறி உட்காருமா? நம்ம இத்தனை நாள் சேர்ந்து இருந்தோம். என்னோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீ தான் கிளாரிஃபை பண்ண. என்னைக்காச்சும் நீ டிஸ்டர்ப் ஆயிருக்கியா? ஆனாலும் டிஸ்டர்ப் பண்ணா அது எப்படி கோல் ஆகும்? டேய், அது இல்ல சேத்ரா. நீ என்ன விரும்புறியா இல்லையா? சேத்ரா, ஃபர்ஸ்ட் கேக்க கட் பண்ணலாம் ப்ளீஸ் சேத்ரா. கடவுளே, நீ எனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு ஆள் கொடுத்திருக்க? முதல்ல நீ எனக்கு எதுக்காக ப்ரோபோஸ் பண்ண? நான் அப்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அந்த சீனியர் தான். அவன் பேரை மட்டும் சொல்லிராத, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. ச்சீ, எனக்காக ஒரு தடவை சொல்லலாம்ல நீ? சேத்ரா சொன்னா புரிஞ்சுக்கோ, என்னோட லைஃப் வேற, என்னோட ஃபேமிலி வேற. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ என்ன விட்டு சாமி. சேத்ரா நில்லு, எல்லாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. பாக்கட்டும், யார் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் இருக்கிறது தானே எங்க பிரச்சனை. என்னோட முதல் பார்வையிலேயே உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் மனப்பூர்வமா சொல்றேன், ஐ லவ் யூ சேத்ரா. நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சேத்ரா. என் கிஃப்ட் எங்க? என்ன கிஃப்ட்? வணக்கங்க. வணக்கம். இந்த மெடிசன்ஸ் இருக்கா பாருங்க. இருக்குண்ணே. இருக்குதா? எவ்வளோ ஆகும் சொல்லுங்களேன். 2000 ஆகுண்ணே. 2000.
அட நான் கேட்டது மருந்துங்க, 1 மாசம் மளிகை சாமான்ல. நான் மருந்தை தான் சொல்றேன், 1 மாசத்துக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சரி. அப்பா காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு 2000 வேணும்ப்பா. ஒரு வேலை செய்யுங்க, 100 ரூபாய்க்கு மெடிசன் கொடுங்க, பேலன்ஸை நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அந்த பணத்துக்கு என்ன வரும்? பரவாயில்ல, எவ்வளோ வருதோ அவ்வளோ கொடுங்க. சரி கொடுங்க. இந்த காலு பயங்கரமா வலிக்குதுடா. காலுக்கு என்னாச்சுண்ணே? செய்யணும்னாலும் கஷ்டமா இருக்கு. காலை பாத்தியா? கால் பூரா புண்ணு வந்து கருத்து போயிருக்குண்ணே. பெரிய ஹாஸ்பிட்டல் போய் காட்டிக்கலாம்லண்ணே. பெரிய ஆஸ்பத்திரியா? இவனுக்கு பெரிய ஆஸ்பத்திரியை காட்டணுமா? பேருதேசி, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு வச்சுக்க, நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னடா? டேய், இன்னும் கொஞ்ச நாள் தான்டா என் செல்ல குட்டியோட படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு போதும்டா. அண்ணா, நம்ம ஏரியால புதுசா ஒருத்தன் ஹோட்டல் வச்சிருக்கான். அவன் நம்ம மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானே. அதுக்கு அந்த எஸ்ஐ நம்மள ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காருண்ணே. எஸ்ஐ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு? நம்ம போலீஸுக்கு பணம் கொடுக்குறோம்ல. கொடுத்துட்டோண்ணே. சரி, வர சொல்லியிருக்காரு. ஒரு தரம் போய் பாத்துட்டு வந்தா போச்சு. சரிங்கண்ணா, போயிட்டு வந்துருவோம். சரி சொல்லுங்கடா. சீக்கிரம் வாங்க. சுட சுட இட்லி, சுட சுட இட்லி சாம்பார், சூடா வடை, சூடா வடை. வாங்கம்மா வாங்க, வாங்க வாங்க. சூடா இட்லி சாம்பார் இருக்கு, வாங்க வாங்க. அண்ணா எனக்கு ஒரு வடை கொடுங்க. நீயும் வா. ஏய், டென்ஷனா இருக்குடா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலடா. சரிடா, நான் போயிட்டு வரேன். 5 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கேசவா. ஃபைனல் ரவுண்ட்ல ஊத்திக்குச்சு. அது மட்டும் ஓகே இருந்தா 50 லட்ச ரூபாய் பேக்கேஜ் கிடைச்சிருக்கும். எல்லாம் சரியாயிடும், டென்ஷன் ஆகாத. கேசவா, என்னதான் கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கேசவா. ஏய், அவனுக்கு கிடைச்சிருக்குடா. வாவ், எனக்கு தெரியும் கேசவா, நீ ஜெயிச்சிருவாங்க. எவ்வளோச்சு? 30 ரூபாங்க. ஆமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். ஓகேவா? சேர்ந்து போலாம். அப்பா, சேத்ரா கம். அப்பா, இது என்னோட ஃப்ரெண்ட் சேத்ரா. சேத்ரா, இது என்னோட அப்பா. வணக்கம்மா. அது சரி, இட்லி சாப்பிடலாம் வாங்க. இந்தாம்மா சாப்பிடு. வாங்கிக்கோ. ஏய் சேத்ரா. அப்பா ஒரு நிமிஷம். பரவாயில்லடா சேத்ரா. என்னங்க, தூங்கலையா நீங்க? என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பயமா இருக்குடி. எதுக்குங்க? இன்னைக்கு நம்ம செல்ல பையன் ஒரு பொண்ணை அறிமுகப்படுத்துறாண்டி. அந்த பொண்ணு என்ன கேவலமா ஒரு மாதிரியா பார்த்தா. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாங்க. பார்க்க கோடீஸ்வரி மாதிரி தெரிஞ்சா. அதனாலதான் பயமா இருக்கு. பாவம், நம்ம செல்ல புள்ள அப்பா விடி, அவனுக்கு ஒன்னும் தெரியாது. உங்க பிள்ளைய பத்தி நீங்களே சொல்றீங்க.
எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். நீங்க படுத்து தூங்குங்க. படுத்து தூங்குங்க. படுங்க. சேத்ரா, சேத்ரா நில்லு. சேத்ரா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல கேசவா. உங்க அப்பா ஏதாச்சும் சொன்னாரா ஜாப் கிடைக்கலன்னு? எங்க டாடி எனக்கு வேற மேட்சஸ் பார்த்துட்டு இருக்காரு. இனி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். எதனாலனா கரியர் வேற, லைஃப் வேற. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. புரியாம போறதுக்கு இதுல ஒண்ணும் இல்ல கேசவா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்ப இதோட மறந்துடலாம். என்ன சார் இது? நாங்க தினமும் மாமூல் குடுக்குறோம்ல, எங்களே ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்க. ஏய், நீங்க எவ்வளவுடா குடுக்குறீங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா, நம்ம கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். இருங்கடா எஸ்ஐ சார், நாங்க ஏதோ இட்லி வித்துக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை விட்டுடுங்க சார். அண்ணா நீ என்ன கெஞ்சிட்டு இருக்க? நம்ம தான் லஞ்சம் குடுக்குறோம்ல. ஏய், கொஞ்சம் வாயை மூடு, இல்லனா ஏய், எஸ்ஐ. சார் என்ன அங்க சத்தம்? அது ஒண்ணும் இல்ல சார், அந்த குப்பத்துக்காரங்க. அவனுக்கு என்ன மந்திரியா எம்எல்ஏங்களா? அவனுகிட்ட பேசிட்டு இருக்க? உள்ள வச்சு குமுறியா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை தூக்கி உள்ள போடுங்கயா. உள்ள போங்கடா. பரதேசி பசங்க எல்லாம் அந்த என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போங்கடா உள்ள. என்ன சொல்றீங்க? மாட்டியா விடுறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா. சார் அண்ணன் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க சார். அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. காலை விட்டு கட்டிக்கிட்டு சார். அண்ணன் அடிக்க வேணாம்னு சார். அண்ணன் பாருங்க சார். அது வழியில பிடிக்கிறார் சார். அண்ணனை காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். அடிக்காதீங்க சார். ஐயோ சார். அண்ணன் அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. ஐயோ அண்ணன் விட்டு கேக்குறேன் சார். சாருக்கு காலை விட்டு கேக்குறேன் சார். ஏய் கான்ஸ்டபிள்ஸ், இவனை எடுத்துக்கிட்டு போய் வெளியே போடுங்கயா. உங்களுக்கு இருக்குடா. விடுறீங்க. ஹலோ ஹலோ அப்பா, அப்பா, ஹலோ 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 அப்பா, 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 ஹலோ அப்பா பேசுங்கப்பா. ஹலோ அப்பா, அப்பா, ஹலோ என்னாச்சுப்பா? எதுக்கு அழுவுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ விஷயத்த சொல்லு. எதுவும் இல்லப்பா, சும்மா தான் கால் பண்ணேன். நாளைக்கு என்ன வந்து பாரு. ஓகேடா செல்லம். சீக்கிரமா வீட்டுக்கு போங்கப்பா, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பெரியவரே, உன் பிரச்சனை தான் என்ன? இந்த கஷ்டம் எல்லாம் என் மகனுக்காக தாயா. இன்னும் ஒரு மாசத்துல அவன் படிப்பு முடிச்சிடும்.
நல்ல நிலைமையில பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. வச்சுக்கோ வச்சுக்க பெரியவரே, பரவாயில்ல வச்சுக்கோ. அட வச்சுக்க பெரியவரே. சார் என்னங்க கால்ல என்ன கட்டு? ஏதோ கால் கருத்து போயிருக்கேன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னா இவ்வளவு பெரிய கட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க. என்ன மனுஷங்களோ போங்க. என்ன ஆச்சு? நீ மனுஷனா ராட்சசனா? நீ மனுஷனே கிடையாது. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? காயம் சின்னதா இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொன்னல, இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே, நான் என்ன பண்ணுவேன்? யாராவது புண்ணுல நெருப்பு வைப்பாங்களா? இப்படி யாராவது வைப்பாங்களா? ஐயோ கடவுளே, எனக்கே எல்லா கஷ்டமும் வந்து சேருது. என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அவங்கள அடிச்சுட்டா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு நரகத்தாங்க. அப்பா, என்னன்னே தெரியல, என்னால கொஞ்ச நாளா படிப்பு மேல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா. நம்ம லைஃப்ல எத்தனையோ பேர் வருவாங்க, எத்தனையோ பேர் போவாங்க. கடைசியில் உங்க அம்மாவா இருந்தாலும் அப்படிதான், நானா இருந்தாலும் அப்படிதான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நினைவுல வச்சுக்க, ஒலிம்பிக்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ரன்னரு தன்னோட குடும்பத்தை பத்தியோ அதுல வர்ற பிரச்சனைய பத்தியோ அவன் யோசிக்கவே மாட்டான். தன்னுடைய கொள்கை எல்லாம் அவனுடைய லட்சியத்து மேலதான் இருக்கும். ஆனா உன் லைஃப்லயும் எத்தனையோ பேர் வருவாங்க, எத்தனையோ டிஸ்டர்பன்ஸும் வரும். அது எல்லாத்தையும் அதெல்லாம் நீ கண்டுக்காம விட்டுறணும். ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல், அச்சீவ் யுவர் டார்கெட். ஐ லவ் யூ டா கண்ணா. அப்பா, நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா.
அண்ணி அண்ணி வாங்க. அண்ணா எங்க நீ? பையனை பாக்குறதுக்காக காலேஜ் வரைக்கும் போயிருக்காருப்பா. நீங்க எங்க இந்த பக்கம்? அண்ணி நேத்து ராத்திரி போலீஸ்காரங்க எங்களையும் அண்ணனையும் போட்டு அடிச்சிட்டாங்க அண்ணி. லட்சுமி 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 இங்க பாரு லட்சுமி. என்னம்மா? என்னங்க உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொன்னீங்களா? ராத்திரி முழுக்க நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு என்ன அழ வச்சுக்கலே தவிர அந்த போலீஸ்காரங்க உங்களை கூட்டிட்டு போய் அடிச்சாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்களா? இதெல்லாம் என்னங்க? விடுங்க என்ன. எது நடந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. உனக்கு ஒரு குட் நியூஸ். நம்ம செல்ல குட்டிக்கு வேலை கிடைச்சிச்சு. அமெரிக்காவுல ட்ரைனிங்கா. 50 லட்சம் சம்பளமா ஒரு வருஷத்துக்கு. அந்த கடவுள் கருணை காட்டிட்டாண்டி. இனிமே நம்ம கஷ்டங்கள்லாம் தீர்ந்த மாதிரி தான். இந்த ஸ்வீட் அங்க சாமி கிட்ட வை. இந்த ஸ்வீட் எல்லாம் நான் கடவுள் கிட்ட அப்புறமா வைக்கிறேன். அவன் சம்பாரிச்சு கொண்டு வர வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்களா? சொல்லுங்க, உயிரோட இருப்பீங்களா? கஷ்டம்லாம் தீர்ந்துதான் கடவுள் கருணை காட்டிட்டாரா? இப்ப நம்ம கொள்ளைய ஒரு மரக்கண்ணா நட்டு வைக்கிறோம். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பூ பூக்கும், காய் காய்க்கும். அது எல்லாம் நமக்கே கிடைக்கும்னு நம்ம நினைப்போமா? பாரு, நாம நம்ம பசங்களை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவ்வளவுதான். பைத்தியம், இந்த விஷயத்த மட்டும் நம்ம செல்ல பிள்ளைகிட்ட சொல்லிடாத. அது எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருங்க, நீங்க முதல்ல ஒரு நல்ல ஹாஸ்பிடல்ல போய் பாருங்க. அது பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் ஃபீஸ் 500 ரூபாய் கேக்குறாங்கடி. நான் என்ன மாத்திரை சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். மெடிக்கல் ஷாப் போய் நான் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் இல்லங்க, நீங்க ஹாஸ்பிடலுக்கு போனீங்கன்னா பசிக்குதுடி. சோறு போடுறியா? சோறு போடுறியா? போடுறேங்க, போடுறேன். வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. ராம்பாபு கொஞ்சம் ஒரு காலை பாரு. என்னாச்சு? கருத்து போயிருக்கு. செப்டிக் ஆயிடுச்சா? எரிச்சுக்கிட்டாரா? எரிச்சுக்கிட்டாரா? ஆமா, கால்ல ஓட்ட விழுந்து புழுவெல்லாம் வருதான். சரக்கூத்தி வர கொளுத்திக்கிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? இது ஏதோ ஏடா கூடமா இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயா? நான் மருந்தெல்லாம் கொடுக்க மாட்டேன். எங்க உன் காலை கொஞ்சம் காட்டுப்பா. உன் கூட யாராவது வந்திருக்காங்களா? யாரும் வரலங்க. உனக்கு பசங்க எத்தனை பேரு? ஒரே ஒரு பையன். ரொம்ப செல்லமா வளர்த்தேன். இன்ஜினியரு. எதுக்கு கேக்குறீங்க? உங்களுக்கு கேங்க்ரீன் வந்திருக்கு. கேங்க்ரீனா? அப்படின்னா என்னன்னு சொல்றீங்களா டாக்டர்? கேங்க்ரீன்ங்கிறது ஒரு நோய். அது வந்ததுனால தான் உன் கால் இப்படி ஆயிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா உன் உடம்பு முழுக்க பரவிச்சுன்னா நீ செத்து போயிடுவ. அதனால உடனே உன்னோட 2 கால்களையும் எடுத்தே ஆகணும். என் கால் 2 எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவாங்க? உனக்குதான் மகன் இருக்கான்னு சொன்னல, அவன் உன்னை பாத்துக்குவான்ல. இருக்கான், ஆனா அவனுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. உள்ளைய பெத்த கஷ்டப்பட்டு ஆளாக்கி அவனை படிக்க வச்ச. உன்னை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அவனோட தானே. என்ன மன்னிச்சிருக்கேன் டாக்டர். நான் அவனை வளர்த்ததுக்காக மட்டும் அவன் என்ன கவனிச்சுக்கணும்னு நான் பதிலுக்கு நினைக்கிறது வியாபாரம் ஆயிடும் டாக்டர். பிள்ளைங்களை பெத்து வளர்க்கறது அவங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு தானே தவிர அவங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. அர்ஜென்ட்டா உனக்கு ஆபரேஷன் பண்ணலன்னா நோய் உன் உடம்பு முழுக்க பரவி நீ செத்துருவப்பா. செத்துருவேன், அவ்வளவுதானே. அப்படி போனா போயிட்டு போறேன் டாக்டர். இப்போ நான் அவனுக்கு சுமையா இருக்க மாட்டேன். அவன் அழகான உலகத்துல
இந்த நோயாளியோட பக்கம் இருக்கக்கூடாது டாக்டர். அவன் ஹாப்பியா இருக்கணும் டாக்டர். எனக்கு அதுவே போதும். அது இல்லண்ணே, டாக்டர் கிட்ட போனீங்கல்ல, என்ன சொன்னாரு? அந்த டாக்டர் ஒரு பைத்தியக்காரன்டா. அவரு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த மெடிக்கல் ஷாப் பையன் எதுக்காக நான் அப்படி சொன்னா? அவனும் பைத்தியக்காரன் தான். டேய், என் பிள்ளையோட படிப்பு முடிஞ்சிருச்சுடா. அவனுக்கு பெரிய வேலை கூட கிடைச்சிருச்சு. நான் இந்த பூமிக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சுடா. அது இல்லண்ணே, எப்ப பார்த்தாலும் உங்க மகனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களாண்ணே? ஏய் சங்கர், என் பையனை பத்தி ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க. அவனை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவும் தெரியாதுடா. அண்ணா முடிங்கண்ணே, குடிங்கண்ணே. அட குடிங்கண்ணே, குடிங்கண்ணே. சந்தோஷமா குடிங்கண்ணே. Cheers. Good morning all of you and beloved students. A warm welcome to you on this precious occasion. மதிப்பிற்குரிய பிரின்சிபலை மேடைக்கு வரும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்குரிய பிரின்சிபலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சர்டிபிகேட்ஸை வழங்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். நம்ம காலேஜ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் வின்னர் கேசவாவை மேடைக்கு வருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் சார். தேங்க்யூ சார். வெல்கம். வாவ், வாட் எ கிரேஸ். கேசவா, இவ்ளோ கிரேஸ் உனக்கு எப்படி வந்தது? எனக்கு நீ சொல்லி ஆகணும். இது எல்லாமே அவங்களோட அன்பு. நான் கிரேசியா ஃபீல் பண்றதுக்கு நான் ஒன்னும் செலிபிரிட்டி கிடையாது. உங்களை மாதிரி சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவ்ளோ நல்லா படிச்சிருக்க, காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க. உனக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? எங்க அப்பா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். சார் ஒரு நிமிஷம். அம்மா, அப்பா, ஸ்டேஜுக்கு வாங்க. எனக்கு மெரிட் ஸ்டூடெண்டா அவார்டு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு நான் வர கஷ்டப்பட்டதை விட இங்க அனுப்புறதுக்காக எங்க அப்பா பட்ட கஷ்டம் தான் ரொம்ப அதிகம். அவரு வயிறு காஞ்சாலும் பரவாயில்லன்னு என் வயிறை நிரப்பி பல நாட்கள் பட்னி கிடந்திருக்காரு எங்க அப்பா. என்ன தூங்க வச்சு அவரு தூக்கம் பசி இல்லாம கைவினை தொழில செஞ்சுக்கிட்டு அவரோட ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்காம எனக்காக கஷ்டப்பட்டாரு எங்க அப்பா. எக்ஸாம் டைம்ல எனக்கு இருக்கிற டென்ஷனை விட என் பையன் எப்படி எழுதுவானோன்னு இவரு ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. தினமும் என்னை எழுப்பி படிக்க வைப்பாரு. தூக்கம் பசி எதுவும் சரியா இல்லாம அவரோட உடல்நிலைய பொருட்படுத்தாம ஹாஸ்பிட்டல் போனா எங்க செலவாயிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக மெடிக்கல் ஷாப்லயே மருந்து வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு எங்க அப்பா. எனக்காக கஷ்டப்பட்டது மட்டும் இல்ல, என்னோட எதிர்காலத்தை யோசிச்சு
கைவினை தொழில் அழிதேன்னு நினைச்சு என்னோட வருங்காலத்துக்காக கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண வச்ச கிரேட் கரியர் கைடு சார் எங்க அப்பா. அந்த கோர்ஸோட ஃபீஸுக்காக கல்யாணம் ஆன ஒவ்வொரு பொண்ணுக்கும் முக்கியமானது புனிதமா நினைக்கிற ஒண்ணு. அப்படிப்பட்ட தாலியே வித்துட்டாங்க சார் எங்க அம்மா. அம்மா எங்க அப்பா அம்மா 2 பேரோட வாழ்க்கையும் மெழுகுவத்தி மாதிரி கரைஞ்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு தன்னோட பையனுக்காக வெளிச்சத்தை கொடுத்த உயர்ந்த பேரண்ட்ஸ் எங்க அம்மா அப்பா. என்ன படிக்க வச்ச மாதிரி எங்க அப்பாவை அவங்க அப்பா படிக்க வச்சிருந்தாருன்னா இந்நேரம் எந்த நிலைமையில அவர் இருந்திருப்பாரு. அதனாலதான் இந்த ஜென்மத்துக்கு என்னோட சக்சஸ்க்கு எங்க அப்பா தான் என் ஹீரோ. என்னோட அப்பா தான் என்னோட சூப்பர் ஹீரோ. கேசவாக்கு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன், சூப்பர் ஹீரோவான அவரோட அப்பா வெங்கண்ணாவை சில வார்த்தைகள் பேசும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். Thank you everyone for giving me this opportunity, sir. And I'm very proud of the faculty for their contribution towards building the career of all the students and children of this college. And I'm very proud. I'm very proud to be with the father of my son. Thank you very much to all of you. சிறந்த மகனை பெற்றிருக்கப்பா. உன் ஜென்மம் புனிதமாச்சு. ஏய் செல்லக்குட்டி, நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சுடா. உன் நினைவுகளோட நான் கிளம்பி போறேன். அப்பா என்னங்க 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 இங்க பாருங்க. என்னங்க என்னாச்சுங்க? என்னங்க கேசவா? ஹலோ கேசவா, உங்க இருக்கீங்கம்மா? அப்பா எப்படி இருக்காரு? எல்லாம் சரியாயிடுச்சுன்னா ஒரே மாசத்துல திருப்பி வந்துருவோமா? அப்பாட்ட போன கொடுமா. செல்லக்குட்டி, அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்பா. உங்க உடம்ப கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கப்பா. இன்னும் ஒரு மாசத்துல நான் இந்தியாவுக்கு வந்துருவேன்ப்பா. நீ நல்லபடியா வேலை பாருப்பா. சரிங்கப்பா, நான் வந்ததுக்கு அப்புறம் உங்களை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலா கூட்டிட்டு போறேன்ப்பா. ஐ லவ் யூ. லவ் யூப்பா. என்னாச்சு? அப்பா பேசுங்கப்பா. என்னாச்சுப்பா?
கேசுவா, என் புருஷனா என்னை விட்டு போயிட்டாருடா. உங்க அப்பா மறுபடியும் உனக்கு பிள்ளையா வந்து பிறப்பாரு. அப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு, நான் உயர்ந்த நிலைமையில இருக்கணும்னு, ஏன் சந்தோஷத்துக்காக, ஏன் வருங்காலத்துக்காக உங்களோட சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்கிட்டீங்க. எனக்காக நீங்க சாவ தேடி போயிட்டீங்களேப்பா. இன்னைக்கு நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷமா நீங்க கொடுத்ததுதான்ப்பா. அதனாலதான் என் மகனா நீ உன் வீட்டுக்கு வர மாட்டியாப்பா. உனக்கு நன்றி கடனை செலுத்த விடுப்பா. உனக்கு நன்றி கடனை செலுத்த விடுப்பா. எனக்கு அம்மா, அம்மா கன்சீவ் ஆயிருக்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, பாவனோட ரூம் நம்பர் என்ன மேடம்? ஒரு நிமிஷம் இருங்க. 206 சார். தேங்க் யூ. வெல்கம். பாரா